அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீன். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க, நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் சிவசங்கரன் அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவருக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது 3, 6, 24, 48ன்னு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இன்டர்வல்ஸ் இல்லை ஃப்ரீக்வன்சி இல்லை. இது வந்து ஒரு நார்மல் எக்ஸ்டர்ம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரித்மெட்டிக் மீன் பார்க்கலாம். ஸோ இந்த அரித்மெட்டிக் மீனில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். இந்த இடத்துல என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ 1, 2, 3, 4. ஸோ 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கீழே வந்து நம்ம 4ன்னு எழுதிக்கலாம். சம்மேஷன் எக்ஸ்னா 3 + 6 + 24 + 48. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு 81 அப்படின்னு கிடைக்கும், டிவைடட் பை 4. ஸோ 81 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 20.25. ஸோ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் மீனுடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஜியோமெட்ரிக் மீன் பார்க்கலாம். இதனுடைய ஃபார்முலா, ஜியோமெட்ரிக் மீனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, n பவர் x1 இன்ட்டு x2 இன்ட்டு அப் டு xn. இப்போ இந்த இடத்துல nன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூ வந்து நமக்கு 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஜியோமெட்ரிக் மீன் இஸ் ஈக்குவல் டு 4 பவர் ஸ்கொயர் ரூட் 3 இன்ட்டு 6 இன்ட்டு 24 இன்ட்டு 48. இப்போ இதில் இதை ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 20736ன்னு வரும். இப்போ கேல்குலேட்டர் இருந்தால் நீங்கள் அப்படியே கேல்குலேட்டரில் ஈஸியாக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணலன்னா அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது பார்க்கலாம். ஸோ 20736 இருக்கு இல்லைங்களா, இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போது 10368ன்னு வரும். அகைன் இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 5184 வரும். அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 2592 வரும். அகைன் பை 2, 1296. அகைன் பை 2, 648. அகைன் பை 2, 324. பை 2, 162. அகைன் பை 2, 81. ஸோ இப்போ 81 வந்திருக்கிறதால நம்ம 2ஆல் பண்ண முடியாது, 3ஆல் பண்ணால் நமக்கு 27. அகைன் பை 3, 9. அகைன் பை 3, 3. அப்போ நமக்கு 2 பார்த்திங்கன்னா நமக்கு 1 2 3 4 5 6 7 8 2 வருது, 4 3 வருது. ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு 2 வந்து 8ம் 3 வந்து நமக்கு 4ம் வருது. இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது ரெண்டாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 4 2 √8 இன்ட்டு 4 3 பவர் 4. ஸோ இந்த ரூட் இந்த பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 2 8 இன்ட்டு 1/4ன்னு வரும். இன்ட்டு இதையும் அதே மாதிரி தான் 3 4 இன்ட்டு இந்த 4 வந்து அந்த பக்கம் வரும்போது 1/4ன்னு வரும். ஸோ 4 4 கேன்சல் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ். அப்போ 2 ஸ்கொயர்னு வரும், இன்ட்டு 3. இப்போது 2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4 இன்ட்டு 3. இதனுடைய ஆன்சர் வந்து 12. அதாவது ஜியோமெட்ரிக் மீனுடைய ஆன்சர் வந்து நமக்கு 12. அடுத்தது இதே சீக்வென்ஸில் நம்ம ஹார்மோனிக் மீன் பார்க்கலாம். ஸோ ஹார்மோனிக் மீனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, n பை சம்மேஷன் 1 பை எக்ஸ். ஸோ என்னோட வேல்யூ 4ன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸ்னா 1/3 1/6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ 4 டிவைடட் பை 1/3 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 1/24 ப்ளஸ் 1/48. இப்போது இதுக்கு நம்ம கேல்குலேட்டரில் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இருந்தாலும் வந்து மேனுவலாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ இந்த 3 6 24 48க்கு நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். 3 6 24 48. ஸோ இதை 3ஆல் பண்ணும்பொழுது 1 2 8 and 16
இப்போது 2ஆல் போனால் 1148 again by 2 1124 again by 2 1112 again by 2 1111. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம் 3 into 2 into 2 into 2 into 2. ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ஆன்சர் எல்சிஎம் வந்து 48ன்னு வரும். எல்சிஎம் 48. இப்போது ஸோ மேலே இருக்கிற 4 அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், காமனாக 48ன்னு எடுத்துக்கலாம். இங்கே கீழே இந்த 3 6 24 48க்கு காமனாக 48 எடுத்துட்டோம். இப்போ 48ஐ 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 48ஐ 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 16 வரும். அப்போ மேலே இருக்கிறது 1 கூட 16ஐ மல்டிப்ளை பண்ணால் 16. அடுத்தது இந்த 48ஐ இந்த 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போது 8 வரும். அப்போ மேலே இருக்கிற 1 கூட மல்டிப்ளை பண்ணால் 1 into 8 8ன்னு இருக்கும். அகைன் 48 எல்சிஎம் வந்தது. இந்த 24ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். அப்போ மேலே இருக்கிற இந்த 1 கூட 2வை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 2. அடுத்தது ஃபைனலாக 48ஐ 48ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 தான். அப்போ மேலே நம்ம வந்து 1 அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போது 4 அப்படியே இருக்கட்டும், டிவைடட் பை, ஸோ இந்த 16லேருந்து நம்ம இந்த 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணால் நமக்கு 27/48 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 4 இது அப்படியே மேலே வரும்பொழுது 48 வந்து நமக்கு மேலே வந்துடும், 27 கீழே இருக்கும், இன்ட்டு 48/27. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 192/27. இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 7.11. இதுதான் வந்து ஹார்மோனிக் மீனுடைய ஆன்சர். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.